ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா, அதாவது கான்ஸ்டியூஷன் டு அடாப்டட், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து அடாப்ட் பண்ணாங்கல்ல, அதில் ஒவ்வொரு கண்ட்ரீஸோட ஷார்ட்கட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். என்னென்னா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா அப்படின்னா யாரும் இறந்தா, ஆஸ்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து அஸ்தி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ யாரும் இறந்தா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இறந்து அஸ்தி கரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, ஈரவையாக, அதாவது ஈரவைனா 2 பேரா, ரெண்டு பார்ட்டியாக உட்காந்து கூட்டம் கூட்டமாக, ஸோ கூட்டம் போட்டு வணிகம் யாருக்கு, வர்த்தகம் யாருக்கு, அதாவது பிஸ்னஸ்ஸு யாருக்கு, டிரான்ஸ்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. என்ன ஷார்ட்கட்னா, அஸ்தி கரைக்கிறதுக்கு முன்னாடி ஈரவையாக கூட்டம் போட்டு வணிகம் யாருக்கு, வர்த்தகம் யாருக்குன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா வணிக வர்த்தக சுதந்திரம் அப்படிதான் வந்து அந்த டாபிக் தான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அடாப்ட் பண்ணோம். நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். ஸோ என்னென்னா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இறந்தவர் வந்து நாடாண்ட மன்னர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாடாளுமன்றத்தில் ஈரவைகளின் கூட்டம். ஸோ இதுதான் ஷார்ட்கட். இது பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.